உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை திமுக அரசு மதிக்க தவறியதுதான் தற்போது ஊர்காவல் படையோட எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களுக்கும் முக்கிய காரணம்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழக காவல்துறைக்கு துணையாக தன்னலமற்று மக்கள் பணியாற்றும் ஊர்காவல் படைக்கு மாதம் வெறும் 2800 ரூபாய் மட்டுமே ஊதியமா வழங்கப்பட்டு வருது, அப்பட்டமான உழைப்பு சுரண்டல் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்ட பிறகும் ஊர்காவல் படைக்கு உரிய ஊதியம் வழங்காம தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி வருவது வன்மையான கண்டனத்துக்கு உரியதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. தமிழகம் முழுக்க 16,000க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினர் மக்கள் பணியில ஈடுபட்டு வரும் நிலையில அவங்களோட உழைப்புக்கு ஏத்த ஊதியமும் வழங்கப்படல, பணி நிரந்தரமும் செய்யப்படல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல ஊர்காவல் படைக்கு 18,000 ரூபாய் அளவுக்கு மாத ஊதியம் வழங்கப்பட்டு வரும் நிலையில தமிழ்நாட்டுல உரிய ஊதியம் வழங்கப்படாததோட அவர்களுக்குன்னு எந்தவித ஊக்கத்தொகையோ ஓய்வூதியமோ இல்லாம பணிபுரிய வேண்டிய அவல சூழல் நிலவுதுன்னு சீமான் குற்றம் சாட்டியிருக்காரு. ஆகவே ஊர்காவல் படையோட பணியை வரன்முறைப்படுத்துவதோடு மட்டுமில்லாம அவங்கள நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு காவலர்களுக்கு வழங்கப்படுறது போலவே அனைத்து சலுகைகளும் ஊர்காவல் படைக்கும் கிடைக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு தமிழக அரசு சீமான் கேட்டுக்கொண்டிருக்காரு.